இந்த உலகத்திலேயே மரணத்தை பார்த்து பயப்படாத ஒரே ஆளு இவர்தான். இப்ப கூட பாருங்களேன், ட்ரிங்க்ல போட்ட புல்லட்டை வாயில போட்டு அதை எடுத்து கன்னுல போட்டு கன்னை கொண்டு போய் கழுத்துக்கிட்ட வச்சு ஃபயர் பண்றாரு. அப்ப கூட அவருக்கு எதுவும் ஆகல. என்ன பண்றது, கடவுள் இவரோட தலையெழுத்த நல்லா ஸ்ட்ராங்கா எழுதிட்டாரு போல. அப்படிதான் ஒரு நாள் இவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கறதுக்காக வராரு. அங்க வந்து பார்த்தா திருடங்க அந்த கடையவே துப்பாக்கி முனையில வச்சிருக்காங்க. சுத்தி இருந்த எல்லா மக்களும் பயந்து போய் தரையோட தரையா படுத்துட்டாங்க. ஆனா இவர் மட்டும் எதுவுமே கண்டுக்காம ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து கடுப்பான திருடன் மரியாதையை கீழே படுத்துட்டு, இல்லைன்னா உன்னை சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றான். சுட்ட போறியா, இந்த என் வாயில சுடு அப்படின்னு சொல்றாரு. யாரடா அது பைத்தியக்காரன் அந்த திருடன் யோசிச்சுட்டு இருக்கும் போது, வாய் படைக்கலனா நெத்தியில சுடு, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே அந்த திருடனை டைவர்ட் பண்ணி அவனை ஒரே போடா போட்டு மொத்த பேத்தையும் காலி பண்ணிட்டு ஜாலியா ட்ரிங்க பில் போட்டுட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. எதுக்கு இவர் இப்படி பண்றாருன்னு பார்த்தா, ஆக்சுவலி இவர் ஒரு மிலிட்டரி மேன். அங்க போர்க்களத்துல தன்னோட நண்பர்கள் எல்லாரும் சாகிறத பார்த்து மனசு வெக்ஸ் ஆகி, என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையே வேணா சாவுதான் பெஸ்ட்டுங்கிறாரு.